இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ககுபரே, பொம்மியோட ஆத்ம உடல்ல ஏன் இந்த மாற்றம் நடக்குதுன்ற ரகசியம் தெரிந்ததா? தெரிஞ்சிருச்சு மன்னா. இன்னும் ஒரு பகல் ஒரு இரவு முடியும். 48 மணி நேரத்துல அந்த பொம்மி முழுசா அழிஞ்சு போயிடுவா. அவளுடைய பிரேத உடல் காத்துல கலந்துரும். அப்படின்னா அந்த சமிக்தாவோட ஆத்மாவும் காற்றில் கரைந்து விடுமா? அவளும் அழிந்து போய் விடுவாளா? அது மட்டும் எப்போது நடக்காது மன்னா. நீ என்ன சொல்ல வர ககுபரே? ஆமா மன்னா, பிரபஞ்ச விதிப்படி பொம்மி மட்டும்தான் அழிவா. அந்த சம்யுக்தா ஆத்மா அழியவே அழியாது. என்றால் அதற்கான வேலையை உடனே ஆரம்பி. அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்குமண்ணா. ஆமாம் மன்னா, அந்த ராணிய நீங்க பாதுகாக்கணும். அவ வயிற்றுல இருக்கிற தசாவதானிக்கு எதுவும் ஆகாம நீங்க தான் பாதுகாக்கணும். சரி, நான் அதை செய்து முடிக்கின்றேன். இந்த பிரபஞ்சத்தோட சக்திகளே, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. இந்த பிரபஞ்ச நாயகனே, ஈஸ்வரா, என்ன வந்து காப்பாத்து. அடுத்து நான் என்ன செய்யணும்னு கட்டளையிடுங்கள் ஈஸ்வரே. மௌனம் எனும் எண்ணங்கள் கைவந்தோருக்கு முக்தியும் கைகூடும். மௌனம் கைவந்தோருக்கு சித்தியும் முன்னிற்கும். விளைவு அறிவார் பண்டை மெய்த்தவன் செய்வான். விளைவு அறிவார் பண்டை மெய் உரை செய்வார். விளைவு அறிவார் பண்டை மெய் அறம் செய்வார். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என இந்த பிரபஞ்ச இயக்கத்தை செய்து கொண்டிருக்கும் நானும் அந்த பிரபஞ்ச விதிகளை மீறாமல் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். என்ன செய்வதென்று தெரியாத சங்கடத்தில் இருக்கிற அந்த புனித ஆத்மாவின் சங்கடத்தை தீர்த்து வைப்பதற்கான வழியை காட்டுங்கள். இறைவா, நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சிடறேன் இறைவனே. சங்கடத்தில் இருக்கும் அந்த ஆத்மாவை உங்க கட்டளைப்படி நானே போய் பார்க்கிறேன். அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த இந்த வயிறு உன்னை காப்பாத்த உன் புள்ள வருவான்னு எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பொம்மி என்னை எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணா தெரியுமா? அடியே பொம்மி, இவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டு நீ வராத காரணம் எனக்கு தெரியும்டி. என் ஐயன் மஸ்தா எனக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஏய் பொம்மி, இனிமே தாண்டி உனக்கு இருக்கு. எங்கெல்லாம் தொட்டா உனக்கு வலிக்குமோ, ஏய் பொம்மி, அங்கெல்லாம் தொட்டு உன்னை சித்திரவதை பண்ணுவண்டி. டேய், யாருடா அந்த மஸ்தா? அவர் உன்கிட்ட என்ன சொன்னாரு? சொல்றேன்.
அக்கா, துலாபார நேர்த்தி கடன் கொடுக்கும்போது நீ மட்டும் வரலன்னா கண்டிப்பா எதுவுமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்காதுக்கா. அது மட்டும் இல்லாம தாடிகாரனுக்கு நீ துணையா போனதுனாலதான் அவனால பத்திரமா அந்த ஓலைச்சுவடிய எடுத்துட்டு வர முடிஞ்சது. பேசணும்க்கா. அக்கா அக்கா ஒரு ராணி கூப்பிடுறேன், வாக்கா. அக்கா ஐயோ வாக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுக்கா. என் கண் முன்னாடி வாக்கா, உன்னை ஒரே ஒரு தப்பா பாக்கணும். அக்கா வாக்கா. என்னது இம்மா நேரம் கூப்பிட்டோம் அக்கா வரலன்னா ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி என் மனசு சொல்லுது. ஐயோ அக்காக்கு என்னாச்சுன்னு புரியலையே. அக்கா அந்த விஷயம் ரகுவரன் மாமா தமன்னா யாருக்கும் தெரியாது. இந்த ரகசியம் தெரிஞ்ச ரெண்டே பேரு, ஒண்ணு நான், இன்னொன்னு நீங்க. எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. நான் நினைச்ச விஷயத்தை முடிக்காம எக்காரணத்தை கொண்டு அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஆகமி பூஜைய சுடுகாட்டுல பண்ண போறேன். அந்த பூஜைய நான் செஞ்சு முடிக்கும் போது அந்த ராணியோட வயித்துல இருக்கிற அந்த தசாவதானி குழந்தை துடிதுடிச்சு இறந்து போகும். நாளைக்கு காலையில விடிகிற வரைக்கும் பூஜை அறைக்கு போகாம எந்த பூஜையும் செய்யக்கூடாது. அத பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அவ்வளவுதானே? என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன்.